Hi trading fam, welcome to Vartagam Pacer channel. Now unga Gajapriya. Thank you so much for 7.6k subscribers for the trust and support. இன்னைக்கான வீடியோல இந்த வாரத்துக்கான கம்ப்ளீட் வீக்லி அனாலிசிஸ் ஃபார் போத் த இண்டைசஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ வாட்ச் ஆர் சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ், ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ், ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் சீரீஸ். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு பெட்டர் கிளாரிட்டி வரும். இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு, 1 ஹவர் சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. ஸோ இந்த வாரம் சிபிஆர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன் இந்த வாரத்துக்கான சிபிஆர் நேரோ சிபிஆர் அப்படின்றது. ஸோ யூஸ்வலா ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்ப்போம், நேரோவா மீடியமா வைடான்னு பார்ப்போம். அண்ட் திஸ் வீக் வி காட் அ நேரோ சிபிஆர். நேரோ சிபிஆர்னா either we can expect a trending market or volatile market. ரெண்டாவது டிஸ்டன்ஸ் பார்ப்போம்ல, சிபிஆர் டு R1 அண்ட் பிட்வீன் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை, S1 ப்ரீவியஸ் வீக்ல இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுமே பார்ப்போம். ரெண்டு டிஸ்டன்ஸ்ல R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் மீடியம் அண்ட் சிபிஆர் டு R1 அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் த டிஸ்டன்ஸ். அண்ட் மூணாவது விஷயம் டைரக்ஷன். ஹவ் வி வில் ஃபைண்ட் த டைரக்ஷன். அசெண்டிங்னா மேல ஓப்பன் ஆகும், அப்போ மோஸ்டா புல்லிஷா இருக்கும். டிசெண்டிங்னா கீழே ஓப்பன் ஆகும், மோஸ்டா பேரிஷா இருக்கும்ன்றதா. அண்ட் திஸ் வீக் வி காட் அன் அசெண்டிங் சிபிஆர். ஸோ வாட் இஸ் த இன்ஃபரன்ஸ் த சிபிஆர் இஸ் டெல்லிங் அஸ்? நேரோவா இருக்கு, அசெண்டிங் சிபிஆரா இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி either volatile in a trending market could happen on the bull side. அதுதான் சிபிஆர் சொல்லக்கூடிய விஷயம். And once we found the inference from CPR, we will wait for the candle opening on Monday இல்லையா? இப்போ மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்றத வச்சுதான் we are going to reconfirm the trend. ஸோ இன்னைக்கு பாருங்க, currently the candles are trading below weekly CPR. Candles closed below weekly CPR. It means that the trend is bearish. Guys, you need not to worry about either it is an ascending CPR or descending CPR. நிறைய பேர் இப்பவும் கேட்குறீங்க, அசெண்டிங் சிபிஆர்னா மேலதானே ஓப்பன் ஆகணும், அப்ப ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்க கூடாதா? அப்படி இல்லை. அசெண்டிங் சிபிஆர் டிசெண்டிங் சிபிஆர் வந்துட்டு முன்னாடி நாளே டைரக்ஷனா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம், ஒரு கீ பாயிண்ட் மாதிரி, ஒரு டூல் மாதிரி. அண்ட் எவ்ரி டைம் அது அப்படிதான் ஓப்பன் ஆகணும், அசெண்டிங்னா மேலதான் இருக்கணும் கீழே தான் வரணும்னா கிடையாது. ஈவன் இஃப் யூ ஹேட் அன் அசெண்டிங் சிபிஆர், அடுத்த நாள் எனக்கு சிபிஆர் கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா யூ ஹேவ் டு கன்சிடர் தட் இஸ் அ பேரிஷ் ட்ரெண்ட் ஒன்லி. அப்ப இங்க ஹையர் ப்ரையாரிட்டி வந்து சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதா, அவ்வளவுதான் விஷயம். இப்ப கீழேயே சர்வைவ் ஆயிடுது அப்படின்னா கட்டாயம் இந்த வாரத்துக்கான ட்ரெண்ட் வந்துட்டு பேரிஷ் அன்டில் அண்ட் அன்லஸ் இட் க்ளோசஸ் அபவ் வீக்லி சிபிஆர். ஓகேவா? அது வரைக்கும் ட்ரெண்ட் பேரிஷா தான் இருக்க போகுது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய பேரிஷ் ட்ரெண்ட் வந்து இப்போ மைல்ட் பேரிஷ்னஸ்ல இருக்கு. ஸோ சிபிஆர் டு S1 டிராவல் பண்ற வரைக்கும். Okay, and we can see a beautiful compression in Nifty. See, இங்க ஒரு நல்ல கம்ப்ரெஷன் இருக்கு. ஸோ இந்த கம்ப்ரெஷன் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் பிரேக் அவுட் ஆகலாம். இஃப் இன் கேஸ் சிபிஆருக்கு மேல வருது அப்படின்னா சிபிஆர் will act as a very good support. சிபிஆருக்கு கீழே வருது அப்படின்னா then it will act as a very good resistance. Based on that we have to plan our trades. சரி, அப்ப இந்த வாரம் சிபிஆர் கீழே இருக்கிறதுனால we are on a mild bearishness. ஓகேயா? ஸோ இப்போ இதுக்கு லெவல்ஸ் பார்த்துடலாமா? ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ டெய்லியில வந்து ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி சிபிஆருக்கு மேலதான் இருக்கு. அப்ப லாங் டேர்ம் ட்ரெண்ட் என்னது? புல்லிஷ், நோ டவுட் இன் தட். லாங் டேர்ம் ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ் வீக்லி சிபிஆருக்கு மேல இருக்கிறதுனால. அப்போ எனக்கு நெக்ஸ்ட் ஹர்டில் இது நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அண்ட் this level is going to be an important level. ஏன்னா multiple times resistance act ஆயிருக்கு, support act ஆயிருக்கு. Previously it acted as a support. Okay, previously it acted as a support and now it is acting as a resistance. So இது என்ன விஷயம்னா, இப்போ இந்த லெவல் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். அண்ட் அதுதான் ப்ரீவியஸ் மந்த் ஹையும் கூட. இதுக்கு மேல கேண்டில்ஸ் வந்துடுச்சுன்னா அகேன் இட் வில் ட்ரை டு பிரேக் த டே ஹை, அதாவது ஸ்விங் ஹை. இல்ல எனக்கு இந்த ப்ரீவியஸ் மந்த் ஹைய கீழே பிரேக் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பா இட் வில் டச் த சிபிஆர். ஸோ தட் இஸ் த கீ லெவல் டு நோட்டிஸ் இன் நிஃப்டி. இப்போ ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்குதுன்னா, ஏன்னா கரண்ட்லி விச் இஸ் ஆக்டிங் அஸ் அ சப்போர்ட் ப்ரீவியஸ் வீக் ஹை ஒன்லி. யூ சி 1 2 3 4 5 டேஸா இட் இஸ் ட்ரைங் டு பிரேக் ப்ரீவியஸ் மந்த் ஹை. அது பிரேக் பண்ண முடியல. ப்ரீவியஸ் மந்த் ஹை ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு.
ஓகே, இப்போ இது நல்ல சப்போர்ட் ஆகாச்சுன்னா அகைன் மார்க்கெட் வில் கோ அப். அகைன் 1 ஹவர்ல வீக்லி சிபிஆர் மேல க்ளோஸ் வைக்கும். அப்போ ஒரு நல்ல டேர்னிங் ட்ரெண்ட் இருக்கும். இல்ல எனக்கு இந்த ப்ரீவியஸ் மந்த் ஹை கீழே பிரேக் ஆகுது, கீழே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நமக்கு சிபிஆர் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகே, ஸோ இப்போ லாங் டேர்ம் ட்ரெண்ட் என்ன புல்லிஷ். லெவல்ஸும் நமக்கு ரெடியா இருக்குல்ல. இப்போ இது பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஹேர்டில் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அட் 25,200. அதுதான் அது அங்கதான் நெக்ஸ்ட் ஆகுது. ஸோ அப்ப லெவல்ஸ் ரெடி. அப்ப கரண்ட்லி இட் இஸ் இன் அ பேர் ட்ரெண்ட். அதனாலதான் இன்னைக்கு வீக்லி சிபிஆர் கிட்ட இவ்வளோ ஒரு போராட்டம், ஒரு ஸ்லகிஷ்னஸ். ஏன்னா அங்கேதான் வந்துட்டு ப்ரீவியஸ் மந்த் ஆகி இருக்கு. சரியா? ஸோ அப்போ நிப்டியில என்ன ட்ரெண்ட்னு தெரிஞ்சிச்சு, என்ன லெவல்ஸ்னு தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த ஏரியால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இதுல ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு கேட்டிருந்தீங்க. என்னன்னா வீக்லி சிபிஆர்ல வந்து வீக்லி சிபிஆருக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ வந்து மார்க்கெட் மேல போகும்னு நினைச்சேன். ஒரே ஒரு ஹிண்ட் தான், ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோஸ்லயும் சொல்றதுதான். எப்பவுமே கேண்டில் எப்போ க்ளோஸ் வைக்குதுன்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த வீக்லி சிபிஆருக்கு மேல 12:15 க்ளோஸ் வைக்குதா? அப்போ 12:15 க்ளோஸ் வைக்குதுன்னா அந்த 12:15 மேல எங்கேயாவது டே ஹை பிரேக் ஆயிருக்கா? அதுதான் விஷயம். இல்ல நீங்க இந்த இந்த கேண்டில்ல நீங்க க்ளோஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஓகே தான். 11:15 க்ளோஸ் வைக்க எதுவுமே ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன்னா சில பேர் வந்து லைக் யூ வில் பி ஜூமிங் த சார்ட் அண்ட் யூ வில் சே சிபிஆர் மேல க்ளோஸ் வச்சிருக்கு. நீங்க அவ்வளோ அக்யூரேட்டா எவ்ரி டைம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எப்பவுமே ஜஸ்ட் அதுக்கு மேல கொஞ்சம் நல்லா வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட். அப்போ நீங்க இந்த 11:15 எடுத்தாலும் சரி, 12:15 எடுத்தாலும் சரி, அந்த 11:15 எது ஹைன்றது மார்க் பண்ணுங்க. இந்த ஹை. அப்போ 5 மினிட்ஸ்ல அந்த ஹைய பிரேக் பண்ணிருக்கா? பண்ணாதான் அந்த புல் ட்ரெண்டுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, மொமெண்டம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம வீடியோல வந்து மொமெண்டம் இல்ல அதனால நான் எக்ஸிட் பண்ணிட்டேன்னா மொமெண்டம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறீங்க. ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு தனியா ஒரு இண்டிகேட்டர்லாம் நான் யூஸ் பண்ணல. சிம்பிளா கேண்டில்ஸ் அண்ட் கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி அண்ட் இந்த மாதிரி லெவல்ஸ் பிரேக் அவுட் இதை பேஸ் பண்ணி தான் மொமெண்டம் இருக்கா இல்லையா அப்படின்றத நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஹை பிரேக் ஆகும். அப்போ மொமெண்டம் இன்னும் இல்ல. ஒருவேளை அந்த ஹை பிரேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா தெர் இஸ் ஹையர் ப்ராபபிலிட்டி டு ரீச் த நெக்ஸ்ட் பிவட் லெவல். அப்போ 1 ஹவர்ல க்ளோஸ் வைக்கணும்ன்றது கரெக்டான ஒரு விஷயம் தான். மீன்வைல் 5 மினிட்ஸ்ல ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுவும் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இப்போ கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு, நான் பேட் ட்ரெண்ட்னு சொல்றேன். அப்போ லோ இங்க இருக்குன்னா இந்த லோ பிரேக் ஆகணும். அப்பதான் மொமெண்டம் இருக்கும். இல்லைன்னா மொமெண்டம் இருக்காது. ஆப்ஷன் பையிங்ல உள்ள போறவங்க வந்து ஸ்டக் ஆயிடுவாங்க. ப்ரீமியம் டிகே அதர் திங்ஸ். ஸோ இவ்வளவும் போய் மாத்திப்போம் தெரியாம நம்ம ட்ரேட் எடுத்து. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ரீகன்ஃபர்மேஷன் இட்ஸ் மேண்டேட்டரி திங். ஒரு சிம்பிள் விஷயம், இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையா, மொமெண்டம் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். இப்போ பேங்க் நிஃப்டில என்ன ட்ரெண்ட்னு பார்க்கலாம். பட் நிஃப்டில ஓவரால் ட்ரெண்ட் bullish and ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் வந்துட்டு bearish. And levels mark பண்ணிக்கோங்க. You should be careful in deciding the trades in this particular yellow zone. And bank நிஃப்டிலையும் நமக்கு narrow CPR தான். narrow CPR and அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நார்மல். பட் இதோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. சேம் லைக் நிஃப்டி. பட் அசெண்டிங் சிபிஆர். அப்ப என்ன டைரக்ஷன் அப் ட்ரெண்ட். ஆனா ஓப்பனிங்க என்ன வீக்லி சிபிஆர்ல இருந்து கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வீக்லி சிபிஆர்ல இருந்து கீழே விழுது அப்படின்னா ட்ரெண்ட் வந்து கிளியர்லி பேரிஷ் இன் 1 ஹவர். அண்ட் வாட் இஸ் த ஓவரால் ட்ரெண்ட்? மந்த்லி சிபிஆர் மேல இருக்கு, மந்த்லி நேரோ சிபிஆர் வேற. கண்டிப்பா மந்த்லி சிபிஆர் will act as a support. அப்போ லெவல்ஸ் மார்க் பண்ணிக்க வேண்டியதான். கீழே இது சப்போர்ட் லெவல், மேல இந்த எல்லோ ஜோன் தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ கரண்ட்லி இட்ஸ் ஸ்டக் இன்சைட் தட் லெவல். பட் ஓவரால் ட்ரெண்ட் கிளியர்லி புல்லிஷ். லெவல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. Until and unless இந்த வீக்லி சிபிஆர் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் the higher probability is there to reach the S1 level and which is equivalent to monthly CPR. மேல பிரேக் ஆச்சுன்னா மேக்ஸ் லெவல் இதுதான். இதுக்குள்ளதான் மார்க்கெட் மோஸ்டா ட்ரேட் ஆகும். அதுல ஏதாவது ஒரு லெவல் பிரேக் ஆனாதான் அந்த மொமெண்டம், த அக்ரெஷன் will step in. அப்ப ரெண்டுத்துலயுமே ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் இப்ப இருக்கக்கூடிய பேட் ட்ரெண்ட் டெம்பரவரி பேட் ட்ரெண்ட் தான் until and unless மந்த்லி சிபிஆர் கீழே உடைக்கிற வரைக்கும். அப்ப அந்த டெம்பரவரி பேட் ட்ரெண்ட்ன்றதுனால 5 மினிட்ஸ்ல டெய்லி சிபிஆர் கீழே வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ட்ரேட் பிளான் ஃபார் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அவர் கம்யூனிட்டி யூ கேன் ஜாயின். நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டு ஆக்சஸ் மை எவ்ரிடே ட்ரேட்ஸ், ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், stock list, everything, you can join our community. Okay, so we'll see you on the next video. Until then, bye, take care, happy trading.